மலையாய் உயர்ந்திட்ட மாத்தமிழே, அலையாய் அரவணைக்கும் அன்னை தமிழே, சிலையாய் எமை செதுக்கும் சிந்தனை தமிழே, கலையாய் ஒளிர்ந்து என் நாவா கன்னி தமிழே. தமிழ்த்தாய்க்கு என் முதல் வணக்கம். இன்று புறந்தந்த என் பெற்றோரையும் சான்றோளாய் என்னை உயர்த்தி இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். திணை அமெரிக்கா நடத்தும் இந்த இணையவழி சிறப்பு நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க சான்றோர் பெருமக்களுக்கும், இத்தளத்தில் என்னை பதியமிடச் செய்த அன்பு நண்பர் திரு இளமாறன் அவர்களுக்கும், இந்நிகழ்வினை திறம்பட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் நிறைந்த இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அம்மா நிறைய சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு இந்த குருதி தலையில பனம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அந்த கருதா நினைவு வந்தது. ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் கற்று அறிந்திருக்கக்கூடிய கடிகளும் சிறிய அந்த துளிகளை இந்த எல்லா இடத்திலையும் விதைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய அவா. அந்த அடிப்படையில நிச்சயமாக இந்த விதைக்கக்கூடிய விதைகள் ஒரு நாள் விருட்சமாக விண்ணை தொடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகியலுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அந்த வகையில இன்று சங்க இலக்கியங்களில் அறநெறிகள் அப்படிங்கிற அந்த பொருண்மையை நாம் சிந்திப்பதற்காக இங்க கூடியிருக்கிறோம். முதல்ல சங்க இலக்கியம் பற்றி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 8 தொகையும் 10 பாட்டையும் சேர்த்துதான் நாங்க சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். இத 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சங்க இலக்கியங்கள் எதை சார்ந்ததாக இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, அகம் புறம் ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்விக்கு விடையாக அடுத்ததாக அகமும் புறமும் சார்ந்தவை அப்படின்னு இந்த 3 நிலைப்பாட்டின் கீழ தான் இந்த சங்க இலக்கியத்தில் அடக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த அறம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அன்பழகி அம்மாவை அறிமுகப்படுத்த முன்னாடி இளமாறன் ஐயா சொன்னாங்க, அவங்க வணிகவியல் துறை பேராசிரியர் அப்படின்னு. ஒரு வணிகவியல் துறை பேராசிரியர் தமிழ் இலக்கியத்தில் உள்ள இந்த அறத்தை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இது தமிழனுக்கு கிடைத்த வெற்றியா அல்லது தமிழுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியல. ஏன்னா தமிழனும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடியது. அப்ப ஏன் இந்த அறத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அறம் என்பது நம் கூட இயல்பாக நம் ரத்தத்தில் ஊறி கலந்திருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு அறம் என்பது துறை சார்ந்தது அல்ல, அது மனிதம் சார்ந்தது, மனித மனம் சார்ந்தது, மனித உடல் சார்ந்தது. நமது அவயங்களில் எல்லாம் அவை ஓடிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த இலக்கியத்துக்குள்ள ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு பிரிவு ஒன்று உண்டு. இந்த ஆற்றுப்படை ஒரு தனித்த அடையாளமாக சங்க இலக்கியத்தில் சுட்டப்படுகின்றன. இந்த நூல்களினுடைய அமைப்பு, வரிசை முறை, அதுக்கு பெயரிட்டுள்ள அந்த மரபு தமிழரினுடைய தனித்த அடையாளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சங்க இலக்கியங்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த மனித வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை விழுமியங்களுக்கும் மதிப்பிற்குள்ளும் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. பண்பு என்பதே விழுமியத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த பண்பு நிலை அப்படிங்கிறது தான் அறமாக வலியுறுத்தப்படுகின்றது என்பது பதிவு செய்யப்படுகிறது. மனித வாழ்வினுடைய அடிப்படை கூறுகளாக ஒழுக்கத்தின் உறைவிடமாகவும் விளங்கக்கூடியவை இந்த அறநெறி. அறம் என்பது வழிபாட்டு முறையாக இங்கு யாரும் கொண்டாடப்படவில்லை. அப்ப அறம் எப்படி கொண்டாடப்படுகிறது? வாழ்க்கை முறையாக மட்டுமே கடைபிடிக்கப்படுகின்றது. பண்பாட்டு பெட்டகமாகவும் பழங்கால மக்களினுடைய வாழ்வியல் தொன்மத்தை அறிந்து கொள்வதற்கான களமாகவும் விளங்குவது சங்க இலக்கியம். வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன் என்றால் அது சங்க இலக்கியத்திலிருந்தே நம்ம பார்க்கணும். அதாவது கவிதை அப்படிங்கிறது
வாழ்க்கையினுடைய திறனாய்வு அப்படின்னு மேல்நாட்டு அறிஞர் அர்னால்ட் அவர்கள் அழகாக சொல்றாங்க. ஏன் இந்த வாழ்வியலினுடைய அல்லது வாழ்க்கை அப்படிங்கிறது கவிதையோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவிதையை பிரிச்சு பார்த்தோம்னா தெரியும். கவி அப்படிங்கிற சொல்லு, வாழ்க்கை என்பது கவித்துவம் நிறைந்தது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா முதல் எழுத்தையும் கடைசியும் சேர்க்கும் போது கதை என்று வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு கதை போன்றது. சங்க இலக்கியத்துல இருந்தீங்க ஒவ்வொரு பாடல்களையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கதை, அது ஒரு நாடகம், அது ஒரு நாவல், அது ஒரு திரைப்படம் என்ற அடிப்படையில அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது இந்த முதல் எழுத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா விதை என்று ஒரு சொல்லாடலே நமக்கு தெரிகிறது. ஆக கவித்துவம் நிறைந்தது, விதை, கதை என்ற 3 வடிவத்தை பெறக்கூடியது. அப்ப மனதை தைக்கும் வகையில் இருப்பதுதான் கவிதை. அத்தகைய வடிவம் பெற்றது சங்க இலக்கியங்கள் என்று சொன்னால் மிக இல்லை. ஒரு நூலினுடைய பயன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்யவில்லை. இது ஒரு மீட்கூறுதல் அல்லது நினைவு கூறுதல் என்ற அடிப்படையில தான் அங்கே போயிடும். அப்ப ஒரு நூல் பயன் எப்படி இருக்கணும்? முதலில் அறம். இந்த அறத்தின் வழியாக பொருளீட்டுதல், அறத்தின் வழியாக இன்பம் துய்த்தல், அறத்தின் வழியாக வீடு பேரை கொண்டாடுதல். அப்ப அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற 4 உறுதி பொருள்களையும் அது கை கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அப்படின்னு சொல்லும் போது அறத்தை மையமாக வைத்துதான் கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சங்க இலக்கியங்கள் நமக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த சங்க இலக்கியம்ன்றது ஒரு பெரிய கடல். இதுல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களுடைய பாடல்களையும் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா நம்மளுக்கு காலமே பத்தாது. அதனால அங்கங்கே இருந்து ஒரு சில இந்த மணித்துளிகளின் அடிப்படையில சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அறம் அறம் அப்படின்னு சொல்றமே, அறம்னா என்ன? எப்படி? அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறதா? இல்ல தனித்த விதமா இதுதான் அறம் அப்படின்னு நம்ம சுட்டி காட்ட முடியுமா? இப்படி எல்லாம் பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு மத்தியில இந்த அறம் அப்படிங்கிறது செயலால், சொல்லால் பிறருக்கு இன்னல் செய்யாதது, அதாவது துன்பம் தராத அனைத்துமே அறம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் கொண்டு போகும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், அறத்திற்கே அன்பு சார் என்பர் சான்றோர் மரத்திற்கும் அத்தே துணை அப்படிங்கிற. அப்ப அன்பினுடைய அடிப்படையும் அறம் சார்ந்தது என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லப்படுது. அறம் என்பது அன்பு வெளிப்பட்டது மட்டும்தானா அப்படின்னா இல்ல, வீரத்தின் வெளிப்பட்டதாகவும் அல்லது வெளிப்பட்டதாகவும் அறம் பேசப்படுகின்றது.